கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கௌதம்லேருந்து எல்லாரும் கேஷுவலாக இருந்துகிட்டு இருக்கப்ப காவியா மட்டும் புகை மூட்டத்தில் உட்காராதம்மா சேரில் வந்து உட்காருன்னு சொல்கிறப்ப இந்திரா வந்து சேர் எடுத்துகிட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க நான் கை நிறைய ஏதோ வெயிட்டான ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வரப்ப கரெக்டாக அந்த சேரில் வந்து இடிச்சிட்றாங்க. இடித்தது மட்டும் இல்லாமல் காவியா வந்து கீழே வந்து விழுவுறப்ப இந்திரா பிடிச்சி கீழே வந்து உட்கார வச்சிடுறாங்க. காலில் வந்து ஓரளவு அடிபட்டுருச்சு. ஒட்டுமொத்த குடும்பம் வந்து தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. என்னம்மா நீ பார்த்து வந்திருக்க கூடாதா, இப்படி ஆயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லி வேதனையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க காவியா. இல்லைம்மா உனக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக பேசுகிறாங்க. நம்ம ஜெயா எப்போதும் போல் காவியாவுக்கு எதாவது ஒன்றுனா தான் துடிச்சிருவாங்கல்ல. உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போகலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன காவியா கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல. இந்த வீடே வாங்கினதே உனக்காக தான். உன் வயிற்றில் வர்ற குழந்தைக்காக நல்லபடியாக சொந்த வீட்டில் வந்து பிறக்கணும் தான் ஆசைப்பட்டேன். கட்ட கடைசியில் இது மாதிரி பிரச்சனை வரும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு பிரச்சனை ஆயிடுச்சேங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜேபி வந்துடுறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம், இதில் தான் பார்த்து பாட்டமாகலாமா? இல்லை, நான் என்னோடய மருமகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு பார்த்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் எனக்கு மனசுக்கு வந்து ஆதரவாக இருக்கும், ஆறுதலாகவும் இருக்கும். இல்லாட்டி எனக்கு துடிச்சிக்கிட்டே இருக்கும் மனசு இதை நினச்சி. என்ன ஜெயாமா இப்படி கலங்குறீங்களே, இது சாதாரண விஷயம், இதுக்கு போய் ஸ்கேனுங்க அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து கொண்டு போகிறீங்க. விடுங்க ஜெயாமா, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் நல்ல மனசுக்கு வந்து நீங்கள் எல்லாம் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஜேபியை இந்த குடும்பத்தை அழிக்க சொன்னோமா, இல்லை இந்த குடும்பத்துக்கு வந்து வாழ்த்து சொன்னோமா, என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. ஜேபி வந்து சொன்னதுனால கௌதம் வந்து பேசுகிறாங்க. எங்கள் அப்பா எல்லார்கிட்டையும் வந்து அன்பா பாசமாக தான் இருப்பாங்க, அது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் ஜேபி சார் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி நீங்கள் யார் என்ன ஏதுன்னு மொத்த வரலாறும் தெரியும், என்னையே எடுத்து பேசுகிறீங்களா? உங்கள் கதையை முடிக்க தான் அஜயை வந்து வர சொல்லியிருக்கேன். வெளியில் வந்து கையில் ஒரு பொருளோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் கதி அதோ கதி ஆக போகுது, அதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி தான் ஜேபி வந்து கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் நீங்களாவது உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லலாம்ல, உங்கள் பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் எமோஷனல் ஆகிடுறாங்க, கொஞ்சமாவது வந்து கட்டுக்கோப்பாக இருக்கலாம்ல. ஜெயா எல்லாரு மேலேயும் அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கா, அதனால தான் இது மாதிரி பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க. ஓகே அடுத்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள், எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து மணமேடை பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அந்த ஹோமகுண்டம் பக்கத்தில் ஐயர் வந்து மந்திரம்லாம் சொல்லி வந்து ஒரு பக்கம் முடிச்சிடுறாங்க. பூஜையும் முடித்தோன்னு வந்து வயசான தம்பதிகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நம்ம ஜெயா அம்மாவும் ஒரு பக்கம் ராமச்சந்திரனும் குழந்தை குட்டியோட எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், என் புருஷன் வர முடியல அப்படின்னு சொல்லி சுபா வந்து பேசுகிறாங்க. செந்தில் வரலன்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அடுத்த வாட்டி எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தைன்னு சொல்லும்போது அவங்க சொன்ன மாதிரியே சுபா என்ன கேட்டாங்களோ அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்ம ராமச்சந்திரனும் ஜெயா அம்மாவும். அடுத்தது வந்து கதிரும் காவியாவும் ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க. முன்னே வந்து கதிர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உன் வாழ்க்கையே முடிஞ்சு போனது, பாலாக வேண்டியது கதிரே, பார்த்துக்க, உனக்கு திருப்பியும் இது மாதிரி வாழ்க்கை கிடைக்கணும் எதிரே பார்க்காத நிலைமையில் காவியா வந்து கை கொடுத்துருக்கா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாத, 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க, காவியாவை வருத்தப்படுற அளவுக்கு மட்டும் வச்சிடாத, காவியாவை கண் கலங்காமல் நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அடுத்தது ஏமாவும் வெற்றியும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எங்களுக்கும் குழந்தை பிறக்கணும்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது அவங்களையும் வந்து நல்லபடியாக ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எங்கள் அக்கா ஃபேமிலி மொத்தமாக எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு வயிறிலேயே ஒரு மாதிரியாக இருக்கே, இவங்களை ஏதாவது பழி வாங்க முடியாதாங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல மனசுலேயே நம்ம ராகினி. இருந்தாலும் இதெல்லாம் இந்திரா வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னது ஜேபியும் ராகினியும் கூட்டணி போட்டு ஏதோ பண்ணுறாங்களா, இது எப்போ பாசிபிள் ஆச்சு, என்னால் நம்பவே முடியலையே, எதிரி நண்பனுங்கிறனால தீர்மானம் பண்ணுறாங்களா, கஞ்சாலியிலே வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, அப்போனா ராகினி மூலிமா இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு தந்திரமான விஷயம் எல்லாமே செஞ்சிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம வேறு மாதிரி பண்ணி தான் தவிடுபடி ஆக்கணும். கௌதம் கிட்ட சொல்லலாமா, வேணாம் கௌதம்கிட்ட சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது, நம்புவான், இருப்பினும் அதனால் சண்டை சச்சரவு தான் வரும், நம்மளே வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துக்கலாம், ராகினி மேலே ஒரு கண் பார்வை வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி முறைக்கிறாங்க. இப்போ கௌதமியும் இந்திராவையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயம் எங்கள் அக்கா வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கோர்ட்டில் வந்து விவாகரத்து கேஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலை இப்போ எப்படி எங்கள் அக்கா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவா, இதுக்கு தான் பை சான்ஸே இல்லையேங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ராகினி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப ராமச்சந்திரன் அவங்க மனசையே வந்து கலைச்சிடுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜெயா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கம்மா, அமைச்சர்லேருந்து எல்லாரும். நீ என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்மா, அதுவும் காவியம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல. தயவு செஞ்சுமா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி தான் அன்பா பாசமா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராமச்சந்திரன் கையில வந்து பூவ வந்து திணிக்கிறாங்க. "அட்சதைய போடுமா, எல்லாம் வந்து சொல்லணுமா, நோய் நொடி இல்லாம நிம்மதியா, சந்தோஷமா வந்து காலகாலத்துக்கு வாழுங்க" அப்படின்னு சொன்னோனே, எல்லாருக்கும் மூக்கு மேல விரல் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளோ நேரம் ஆசீர்வாதம் பண்றப்ப எதுவும் பேசுவாங்களான்னு இருந்தாங்க. வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணோனே, ஐயய்யோ! இந்திராவ வந்து முழு மனதா வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணிட்டாங்களா? இது என்னால நம்பவே முடியலையேடா எங்க அப்பாங்கிற மாரி யோசிக்கிறாங்க நம்ம ராகினி. அஜய் வந்து ஒரு பக்கம் வந்து வெளியில கையில ஒரு பொருள் வச்சுட்டு இருக்காருல்ல துப்பாக்கி, அதோட குறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா சொன்னது பண்ணுவோமா? இல்ல அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே பறிக்கணுமா? அப்படின்னு சொல்லி அஜய் வந்து அவங்க மட்டும் ஒரு முடிவுல வந்து இருக்காங்க. ஐயா சொன்னதுக்கு அப்புறமா பண்ணுவோன்னு சொல்லிட்டு, அந்த பொருள எடுத்து உள்ள வந்து வச்சிடுறாங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் புரியாம அஜய் வந்து இங்கேயும் அங்கேயும் தடுமாற்றத்தோட இருக்காங்க. நான் மட்டும் இங்கே இருக்கிறது அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு, அவ்வளோதான் நம்மள அடிச்சே துரத்தியிருப்பான். இப்போ என்ன பண்ணலாங்கிற மாரி யோசிக்கிறப்ப, எல்லாருக்கும் பால காய்ச்சி குடுத்துருங்க சுபா, ஹேமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறாங்க. பால் காய்ச்சி முடிச்சோனே, நம்ப ஜெயா அம்மா கடைசியில வந்து, ராகினி எங்க ரொம்ப நேரமா ஆள காணுமேங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க. நம்ப இந்திரா பார்த்தா, எல்லாரும் பால் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகினி மட்டும் கிச்சனுக்கு வந்து வரப்ப, ஏதோ ஒரு டப்பா வந்து வச்சிருக்காங்க. அதில ஏதோ ஒரு பொருள கலந்து குடுத்து தான், இந்த விஷயத்தையே கலைக்கலான்னு இருக்காங்களா? இல்ல இந்திராவுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு தான், இது மாரி கலந்ததாக பொய் சொல்றாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க.